ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம்ல, ஒரு பெங்கால் கிராம் வச்சு பெசரட்டு ஜிஞ்சர் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவு க்ரீன் பெங்கால் கிராம், அதான் பாசி பயிறு சொல்கிறோம்ல, அது ஒரு கப்பு. அது கூட ஒரு 1/2 கப்பு ரைஸ், இட்லி ரைஸோ இல்லை ரைஸ் எது வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். கழுவி ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். திருப்பி மார்னிங் எழுந்திரிச்சு 8 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கிறேன். முதல்ல பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி போட்டு அரைச்சிட்டு அடுத்த தடவை உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி ரெண்டு மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் அரிசியும் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா ரைஸை சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை சுடுறதுக்கு நல்லா வரும். 2வது முறை உப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கலந்து வச்சுட்டு இதுக்கு ஒரு இஞ்சி சட்னி செஞ்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு 3 வரமிளகாயை சேர்த்துருக்கேன். அதோட நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அதோட கொஞ்சமாக புளி கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பும் அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த காரம்லாம் கொஞ்சம் கம்மியாகும். உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோடையே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இஞ்சி சட்னிக்கு வெல்லம் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் சேர்க்காமல் அரைச்சிங்கனாலும் ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இது தேங்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பில் நல்லெண்ணெய் விட்டு அதோட கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதோட சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெருங்காயம் வாசனையோட இஞ்சி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அதில் இந்த நம்ம அரைச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி, தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தோசையை ஊற்றிடலாம். நல்லா மெலிசாகவும் ஊற்றலாம், கொஞ்சம் மொத்தமாகவும் ஊற்றலாம். எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி. கொஞ்சம் நேரம் விட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். கொஞ்சம் முன்னாடி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான கல் தோசை மாதிரி கிடைக்கும். பொறுமையாக வேக விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த தோசையை நம்ம வார்த்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான தோசை. இதை குழந்தைங்களுக்கும் தோசையை ஊற்றி கொடுக்கலாம். பெரியவங்களும் வாரத்தில் 1 நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசையும் நல்லா வந்துச்சு, இஞ்சி சட்னியும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஈஸி, செய்கிறது ரொம்பவும் ஈஸி. நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி அப்படியே தோசை வார்த்து எடுத்துட வேண்டியதான். வாரத்தில் 1 நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மிகவும் நல்லது. தோசை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்துருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.